உங்கள் வீட்டில் பழைய மிக்ஸி இருந்துச்சுன்னா போதும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அதில் நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து திருவல் பண்ணிக்கலாம், காய்கறி திருவல் பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் பண்ணிக்கலாம், கேரட் ஸ்லைசிங் சாலட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கேரட் ஸ்லைசிங் ஐட்டம் பண்ணிக்கலாம், காய்கறிகளாக திருவல் பண்ண முடியும், பீட்டிங் பண்ணிக்க முடியும். சப்பாத்திக்கெலாம் நீங்கள் மாவு பேசிட்டு வேணும், எல்லாமே செகண்ட்ஸில் ஆகிடும். இது எப்படிங்கிறத நான் லைவாகவே உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸஸ் எல்லாமே ஃபுல் வீடியோவில் இருக்குது. நீங்கள் கண்டினியூ இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா கோல்டன் அசோசியேட்ஸ் சார், நாம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை இங்கே அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இது இல்லாமல் சேலத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய கிச்சன் ஒன்று அப்ளைன்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள் சொல்லலாம். வீட்டில் காலையில் எந்திரிச்சோன்னே சமையலுக்கு காய்கறி கட் பண்ணுமாகட்டும், இல்லை சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணுமாகட்டும், ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட் நம்ம ஒரு மிக்ஸி உங்கள் வீட்டில் பழைய மிக்ஸி இருந்துச்சுன்னா போதும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அதில் நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அட்டாச்மெண்ட்டில் இந்த கியர் பாக்ஸ் வரும். ஸோ உங்கள் வீட்டில் எந்த ஒரு மிக்ஸி இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதில் நம்ம ஒரு ஜார் ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணிடுறோம். ஜார் ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ராட் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் உங்களுக்கு வந்துடும். இந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 வகையான பிளேட் அட்டாச் பண்ணலாம். ஒன்று ஸ்லைசிங்கு, ஒன்று காய்கறி கட்டிங்கு, இன்னொன்று காய் திருவல், இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங்கு. 4 வகையான பிளேடு அந்த டிஸ்கில் நம்ம அட்டாச் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஸ்லைசிங் பிளேட் அட்டாச் பண்ணுறோம். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி லாக் ஆகிடும். மேலே வச்சுட்டு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நான் ஸ்டாப்பாக எடுத்துகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நிறையா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் எப்படியே போடலாம் ஃபுல்லாக. இல்லை சிங்கிளாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி 1 by 1 கொடுக்க முடியும். ஸோ ஸ்லைசிங் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். எவ்வளோ செகண்ட்ஸில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப சூப்பராக பாருங்கள், ஸ்லைசிங் கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேரட் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு காய்கறினாலும் ஸ்லைஸ் பண்ண முடியும். முள்ளங்கி சாலட்டுக்கு முள்ளங்கி, வெள்ளரிக்காய், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு. ஸோ எதுனாலும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த பிளேட் வந்து காய் துருவலுக்கு அடுத்து அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி காய் துருவலுக்கு அட்டாச் பண்ணி சேம் அதே ப்ரொசீஜர் தான். பாருங்கள், முள்ளங்கியே வந்து எப்படி திருவி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்லைஸாக. ஈவன் கேரட்டுமே அப்படி தான் பாருங்கள். ஸோ பூவாட்டம் நம்ம வந்து இந்த மாதிரி திருவிக்கலாம், தேங்காய் பூ திருவின மாதிரி. அதே மாதிரி எந்த காய்கறினாலும் ரொம்ப ஈஸியாக திருவிக்க முடியும். ஈவன் நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம கவர்மெண்ட்டில் அம்மா மிக்ஸி கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி மிக்ஸியில் கூட நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் பிளேட் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொட்டேட்டோ பீல் பண்ணிக்கிங்க, உள்ளே போகிற சைஸு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம பாருங்கள், ஜென்ரலாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு மொத்தமாக பண்ணுவாங்க, அதனால் நான் ஆன் பண்ண சொல்கிறேன். வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதோட ஸ்லைசஸ் பாருங்கள், உங்களே தெரியும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வீட்லேயே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஸ்கில் பொறுத்த வரைக்கும் 4 அட்டாச்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4ல் வந்து ஒன்று ஸ்லைசிங்கு, ஒன்று காய் துருவல், ஒன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங், இன்னொன்று மீடியம் கட்டிங்கு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 வகையான அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுக்கு சாப்பிங் பிளேடு, இதுலேயே உங்களுக்கு பீட்டிங் டிஸ்க்கு இதுலேயே அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணுறது. ஸோ 3மே இந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும், இதில் அட்டாச் பண்ணுறது. சாப்பிங் இது வந்து ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம வீட்டில் வந்து பொரியலுக்கு தேவையான ஒரு டைப்பு, ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சுருக்கீங்க, வீட்டிலே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா கூட நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை. இந்த சாப்பிங் பிளேடில் போட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம இதில் வந்து எல்லாமே கட் பண்ண முடியும். பாருங்கள், ஆனியன் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸாக வேணால் ஃபுல் சாப்பிங் வேணால் முழுசாக கூட நீங்கள் போடலாம், அது நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து மீடியம் சைஸ்க்கு வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கோஸு, இதிலே நீங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸ் வேணுங்கிறதுக்காக இந்த சைஸ் கட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே போட்டு லாக் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, பீட்ரூட்டு, எந்த ஒரு காய்கறினாலும் பொரியலுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணலாம். இதில் வந்து இந்த சாப்பரோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பாசத்தோட நொச ஆகாது. உங்களுக்கு நார்மலாக வீட்டில் வந்து பொரியலுக்கு எப்படி கத்தியில் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம சாப்பரில் பார்க்கும்போது என்ன பண்ணோம், மீடியம் சைஸ் கட் பண்ணுற ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுமோ அதை காமிச்சோம். இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், ஃபுல் சாப்பிங் அப்போ வராதுன்னு. ஃபுல் சாப்பிங் போடலாம். ஃபுல் சாப்பிங்க்கு நீங்கள் கட் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே போட்டு அடிச்சிங்கன்னா போதும், ஃபுல் சாப்பிங் எடுத்துடலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கீங்க, ஒரு சின்னதாக ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவை கிடையாது. இந்த அட்டாச்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா போதும், உங்கள்கிட்ட இருக்கிற மிக்சியில் அட்டாச் பண்ணி ஒரு கிச்சன் ஹெல்ப்பர் மாதிரி. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா எக் ஆம்லெட் ஆகட்டும், ஈவன் எந்த ஒரு ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆனியன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் கட் பண்ணும்போது. பட் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், ஆனியன் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து சாப்பிங் பிளேட் முடிஞ்சிருச்சு. ஸோ சாப்பிங் இந்த மாதிரி எந்த காய்கறியும் சாப் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறது. ஸோ மாவு வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கோதுமைன்னு கிடையாது, நீங்கள் ராகி மிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு கம்பு, இந்த மாதிரி எந்த ஒரு மாவுனாலும் மிக்ஸ் பண்ணலாம். இதில் நம்ம வந்து ஒரு மெஷரிங் கப் ஒன்று கொடுக்குறோம்.
இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் ஒரு 300 கிராம் வரைக்கும் மாவு எடுக்கிறோன்னா, ஏன்னா இந்த குவான்டிட்டியில் 300 கிராம் வரைக்கும் அழகாக மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வாட்டர் எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். இதில் வாட்டர் எடுத்துருக்கோம், பட் இவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணுறதுல உங்களுக்கு தேவையான அளவு ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக நம்ம அந்த அளவு ஊற்றினா மாவு மிக்ஸ் ஆகிடும். ஆன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி மாவு பண்ணலாம். இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் தான். ஸோ 30 செகண்ட்ஸில் வீட்டில் வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு சப்பாத்தி அளவு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 தடவை போட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு மாவு மிக்ஸ் ஆகிடும். ஒரு 15 சப்பாத்தி பண்ணுறோன்னா ஒரு 2 தடவை 3 தடவை போட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வீட்டில் திரட்டுற அளவுக்கு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இப்போ நான் எடுத்த இது ஃபுல் வாட்டர் எடுத்திருக்கேன், அதில் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க முடியும். மாவு மிக்ஸ் பண்ணுற அட்டாச்மெண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டிங் டிஸ்க்கு. ஸோ இந்த பீட்டிங் டிஸ்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கு பீட் பண்ணிக்கலாம், லஸ்ஸி பண்ணிக்கலாம், மயோனஸ் பண்ணலாம், பட்டர் மில்க், மாங்காய் மோரெலாம் கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து பீட் பண்ணால் கூட கொஞ்சம் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கிலோ 300 கிராம் வரைக்கும் உங்களுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கோல்டு காஃபிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு பீட்ரு வாங்கினா ஒரு 500 ரூபா வரும். எலக்ட்ரிக்கலில் சின்னதாக மினி பீட் இருக்கும். ஸோ அதில் வச்சு பீட் பண்ணிடுவோம். அதெல்லாம் தேவையில்ல, நார்மலாக பீட்டிங் இதிலே பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் எக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ எக் ஆம்லெட்லாம் போனால் வீட்டில் ஒவ்வொருத்தரும் கலக்கிட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஒட்டுக்கா போட்டு அடித்தா போதும். ஸோ இது மேலே தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மேலே இந்த கேப்பையும் போட்டுருங்க. ஸோ இப்போ மயோனஸ் பண்ணுறதா வந்து வச்சுங்களேன், இதிலே நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டோம்னா மயோனஸ் எவ்வளோ சூப்பராக பீட் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பீட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராடு எடுத்துடுறோம். ஸோ ராடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவல் இது பண்ணும்போது இது டேரெக்டாக நம்ம இந்த கியர் பாக்ஸ் மேலே ஃபிட் பண்ணிடலாம். இப்படி அங்கே லாக் ஆகிடும். லாக் ஆச்சுன்னா செட்டாக ஒர்க் ஆகும். மிக்ஸி பொறுத்த வரைக்கும் வேகமாக சுற்றுற ஒரு பொருள். இப்போ மிக்ஸியோட பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரன்னிங்கில் இருக்கும். இப்போ சாப்பிங்க்கு கட்டாச்சு எல்லாம் கட்டாச்சு. அப்போ நம்ம தேங்காய் துருவல் பண்ணுறோம், தேங்காய் பிடிக்குமா கை கட்டாயுமா அந்த மாதிரிலாம் பயம்லாம் கிடையாது. இது பாருங்கள், நீங்கள் இந்த பிளேடெல்லாம் கையில் கட்டாவது வாய்ப்பு இல்லை. திடீர்னு தெரியாமல் குழந்தைங்களோ யாரோ போய் தொட்டுட்டா அந்த மாதிரி ஆகாது. இப்போ தேங்காய் வந்து நம்ம திருவ போகிறோம். ஸோ பாருங்கள், இன்னும் செகண்ட்ஸ் விட்டோன்னா இந்த இதுவுமே பீல் பண்ணி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பியூராக வந்துடும். இது வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஈரப்பத்தோடு இல்லாமல் பூவாட்டம் நல்லா வந்திருக்கும். ஹோட்டல்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 தேங்காய் ஒரு சட்னி காலியாச்சு இமீடியட்டாக போடணும்னா ஒரு செகண்ட்ஸில் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்காக நம்ம திருவிட்டுலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. தேங்காய் துருவல் மிஷின் மேலே இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப் தரோம். இதை மேலே இப்படி ஃபிட் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டா இதில் வந்து சிட்ரஸின் ஜூஸு, நம்ம ஆரஞ்சு, மாதுளம்பழம், சாத்துக்குடி, ஸோ அதே மாதிரி லெமனு, இது எல்லாமே நம்ம இதில் ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸர் ஆச்சு, கட்டிங் ஆச்சு, மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆச்சு, தேங்காய் துருவல் மிஷின் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மல்டிபிளான வேலை, சமையலுக்கு தேவையான எல்லா வேலையும் இதிலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோ சூப்பரான பொருள். ஸோ பல்பி ஆரஞ்சு ஜூஸு நம்ம பாலோ சர்க்கரையோ தேக்காமல் பியூராக எடுத்திருக்கோம். இதே மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த எல்லாமே இப்போ ரெகுலராக வந்து ஜூஸ் இந்த மாதிரி சிட்ரஸின் ஜூஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இது ரெகுலராக நீங்கள் வந்து மாதுளம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்செல்லாம் காலையில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இதுலேயே தேங்காய் திருவி முடிச்சோன்னா ஒரு ஜூஸை போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு முடியும் வேலை. இந்த 4G மிக்ஸி அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 விதமான வேலை செய்கிற அட்டாச்மெண்ட் கிட் மட்டும் வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ் கிட் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பாருங்கள், கோகனட் ஸ்க்ரப் பண்ணுறது வந்துடுது. இதுலேயே வந்து சிட்ரஸின் ஜூஸ் கனெக்டிங் வந்துடுது. ஏன்னா பீட்டிங் டிஸ்க்கு, சாப்பிங் பிளேடு, அதே மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங்க்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பெரிய கட்டிங்கு, ஸ்லைசிங்கு, காய் துருவலுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி 9 விதமான அட்டாச்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா 4375 ரூபா மட்டும்தான். இதில் நம்ம 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தரோம். 3375 ரூபா தான். ஸோ உங்கள் வீட்டில் எந்த ஒரு பழைய மிக்ஸி இருந்தாலும் அதில் இந்த அட்டாச்மெண்ட் வாங்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் மிக்ஸி நம்ம மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸியோட ஒரு 3 ஜார் தரோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி மட்டும் வேணும்னா கூட உங்களுக்கு 3375 ரூபா, அதில் டிஸ்கவுண்ட் போய் 2975 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ இதே வந்து உங்களுக்கு காம்பாவாக ரெண்டுமே வாங்கிக்கிறேன், எனக்கு அட்டாச்மெண்ட்டும் வேணும், இந்த மிக்ஸியும் வேணும், ஒரு சூப்பர் மிக்ஸியாக வீட்டில் இருக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்த காம்போ பார்த்தீங்கன்னா 6350 ரூபா வருது. ஸோ அதில் டிஸ்கவுண்ட் போய் 5975 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்குது. சென்னை பொறுத்தவரைக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், சேலம், கோயம்புத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்குது. ஒரு அட்வான்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா போதும், வீட்டுக்கே டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்குது. பேலன்ஸ் அமௌண்ட் வீட்டில் கொடுத்தா போதும். இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, நம்ம சில டிஸ்ட்ரிக்ட் நம்ம போக மதுரை, சவுத்தில் இருக்காங்கன்னா ஸோ அவங்களாம் அமௌண்ட் போட்டாங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடும். ஈவன் இந்தியா முழுக்க நம்ம அமௌண்ட் போட்டால் நம்ம கொரியர் அனுப்பிச்சிடுறோம். ஸோ இது இன்னுமே
யாரும் வந்து நம்ம டெமோ பண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த வீடியோலேயே ஃபுல் டெமோ நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பாயிண்ட். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி தரோம். செகண்ட், இது வந்து லைஃப் டைம் வாரண்டி ப்ராடக்ட். ஸோ இதில் எதுவுமே உங்களுக்கு மேஜராக ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ எந்த பார்ட்ஸஸ் போனாலும் அவைலபிள் இருக்குது. மிக்சியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ இருக்குது. இது ஹைப்ரிட் மோட்டர், உங்களுக்கு காப்பர் மோட்டர் வருது, 750 வாட்ஸ் மோட்டர். ஸோ 3 ஜார் கொடுக்குறோம் இது. ஸோ இதுவும் சேர்ந்து வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு.